திமுக அரசு போதைப் பொருளை தமிழகத்தில் அறவே இல்லாமல் ஒழித்து மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாத்திட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், விடியா திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் புழக்கம் குறித்தும் அதனால் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் சீரழிவது குறித்தும் தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டியும் எச்சரித்தும் வருவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிக அளவில் உள்ளது என்றும், விடியா திமுக அரசு துரிதமாக நடவடிக்கை எடுத்து போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க வேண்டும் என்றும் 2 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டியும் எச்சரித்தும் வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அப்போதே உரிய நடவடிக்கை எடுத்து போதைப்பொருள் புழக்கத்தை தடுத்திருந்தால் இன்றைய தினம் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி அவர்களது வாழ்க்கை சீரழியும் நிலை ஏற்பட்டிருக்காது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சித்துள்ளார். இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரியில் தனியார் கல்லூரி மாணவர்கள் தங்கியிருக்கும் வீடுகளில் காவல்துறையினர் சோதனை செய்த செய்திகள் வந்துள்ளன என்றும், இந்த சோதனையில் மாணவர் ஒருவர் போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ளதாக கூறி காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்து அவரது பெற்றோரை கல்லூரிக்கு அழைத்து வர சொல்லியதால் மன அழுத்தத்தில் மாணவர் தவறான முடிவெடுக்க முயற்சி செய்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வரும் செய்தி மிகவும் வருத்தமளிப்பதாகவும் கழக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். எனவே இனியாவது காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட செய்து போதைப் பொருளை தமிழகத்தில் அறவே இல்லாமல் ஒழித்துவிட்டு மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாத்திட விடியா திமுக அரசை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.